அறிமுக இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கியிருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. முனிஸ்காந்த், விஜயலட்சுமி போன்ற நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த மிடில் கிளாஸ் திரைப்படத்தினுடைய கதை. ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரமான கார்ல் மார்க்ஸ், அதாவது முனிஸ்காந்த், தன்னுடைய மனைவி அன்பரசி, அதாவது விஜயலட்சுமி, மகன் ஆகியோர் கூட சென்னையில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்னதான் குடும்பத்தோட சென்னையில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட சொந்த கிராமத்தில் விவசாய நிலம் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய சொற்ப வருமானத்தால் குடும்ப செலவு, பிள்ளைகளின் கல்வி போன்ற செலவுகளாலையும் திண்டாடுறாரு. இந்த நிலையில மறைந்த தன்னுடைய தந்தை சிவபுண்ணியத்தால, வேலராமமூர்த்தியால தற்போது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்குது. ஆனா கண்ணு கெட்டினது கைக்கு எட்டாம போறது மாதிரி பிரச்சனைகளோட சேர்த்து அது வருது. அந்த ஜாக்பாட் என்ன, அது கார்ல் மார்க்ஸின் குடும்பம் கைப்பற்றுனுச்சா, இறுதியில் அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் முன்னேறுனுச்சா மாறுனுச்சா போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த மிடில் கிளாஸ். ஓகே, இந்த கதையில இப்ப நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த முனிஸ்காந்த் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தினுடைய ஹீரோவே அவர் தான். ஓகே, அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னா, குடும்பத்திற்காக ஓடுறது, மனைவி கிட்ட அவமானப்பட்டு உடையிறது, எல்லை மீறாத கோவம், அப்பாவித்தனத்தை காட்டி சிரிக்க வைக்கிறது என குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த படத்திற்காகவும் ஓடி ஓடி உழைச்சு அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நியாயம் சேர்த்திருக்காரு முனிஸ்காந்த். விஜயலட்சுமியின் ஹை பிச் நடிப்பு காமெடி ஏரியாவில் கை கொடுத்திருந்தாலும் கூட ஏனைய தருணங்களில் அவங்களுடைய ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்திருக்கு. வடிவேலு முருகனுடைய கவுண்டர்கள் பிரச்சனைகளுக்கு இடையே காமெடியை தூவிட்டு போகுது. மொபைல் ஃபோனும் கையுமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய காளி வெங்கட்டை இன்னுமே அழுத்தமாக பயன்படுத்தியிருக்கலாம். அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆட்டோ ஓட்டுநராக குரேஷி, துப்பறியும் நிபுணராக ராதாரவி, தந்தையாக வேலராமமூர்த்தி, மனோதத்துவ மருத்துவராக மாளவிகா அவினாஷ் ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த மிடில் கிளாஸ் திரைப்படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் எப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்த்தியான ஒளியமைப்பாலையும் ஆர்ப்பாட்டம் இல்லாத நகர்வுகளாலையும் மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தத்தை கூட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ஸ்ரீனிவாசன். காமெடி, எமோஷன், பரபரப்பு என மூணையுமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கச்சிதமாக கோர்க்க முயன்றிருக்காரு படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ். குறிப்பாக துப்பறியும் காட்சிகள் அவர் தொகுத்த விதம் சிறப்பு. ஆனால் நீண்டுகிட்டே போகக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் வடிவேலு மாதிரி நம்மளை அப்படின்னு அழுவ வைக்குது. பிரணவ் முனிராஜ் இசையில் தேன்கூடைய பாடல் தித்திக்க, ஏனைய பாடல்கள் திரையோட்டத்தோட போகிற போக்கில் அப்படியே வந்துட்டு போகுது. பின்னணி இசையிலையும் தேவையான பங்களிப்பை செஞ்சிருக்காரு பிரணவ் முனிராஜ். நடுத்தர வர்க்க குடும்பம், அவங்க அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அவங்களுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, அவற்றோடு அவங்க போராடுறது என கதை கருவி தொடக்கத்திலேயே தொடங்கிடுது படம். மனைவி விஜயலட்சுமியின் MLM பிஸ்னஸ், புடவை வியாபாரம், முனிஸ்காந்த் குடும்பம் எடுக்கக்கூடிய யூடியூப் சேனல் அவதாரங்கள் போன்றவை ஒரு பக்கம் கலகலப்பூட்டினாலும் கூட அது எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓவர் டோஸ் ஆகிறதும், அவ்வகையான காட்சிகள் ரிப்பீட் அடிக்கிறதும் படத்தினுடைய யதார்த்தத்தையே கம்ப்ளீட்டாக குலைச்சிருது. மீண்டும் கதைக்குள்ள வரக்கூடிய படம் எமோஷன், காமெடி என இரண்டையுமே மாற்றி உரசியபடியே நகருது. இருந்தாலும் அப்பா வேலராமமூர்த்தியால படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரம் முனிஸ்காந்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜாக்பாட் கண்டென்ட்டை தொட்ட பிறகு இறுதி காட்சி வரைக்கும் யூகிக்கும்படியான பாதையிலேயே படம் எங்கேயும் மாறாமல் போயிட்டே இருக்கிறது. படத்தினுடைய ஆகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கு. மொத்தமாகவே படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது முதற் பாதி, சில காமெடிகள், சில எமோஷன்கள், யூகிக்கும்படியான ஒரு ட்விஸ்ட் அப்படியே போகிற போக்கில் ஜஸ்ட் பாஸ் ஆகிடுது. ஆனால் இரண்டாவது பாதியை சுவாரஸ்யமாக்க துப்பறியும் கிளை கதையை கையில் எடுக்கக்கூடிய திரைக்கதை அதை இஷ்டத்துக்கு நீட்டி முடக்கி இருக்கு. துப்பறிதல், மனோதத்துவ சோதனை போன்றவை ஐடியாக்களாக கவனிக்க வச்சாலும் கூட அதை ரொம்ப மேலோட்டமாக அணுகி வாய்ப்பை தவற விட்டுருக்கு திரைக்கதை. பைக்கின் பெட்ரோல் டேங்க் பை ஐடியா மட்டுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எமோஷன் மீட்டரை எகிர வைக்க மிடில் கிளாஸ் பிரச்சனைகளை நித்தம் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய விஜயலட்சுமி கதாபாத்திரத்திற்கு கிட்டத்தட்ட வில்லன் பெயிண்ட் அடிச்சது ஓவர் பாஸ். ஏன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸையும் கஷ்டப்பட்ட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் குடும்பத்தை தாங்குறாரு அப்படின்னாலுமே கூட மனைவியின் பங்கு அளப்பெரியது அப்படின்னு சொல்லலாம். புருஷன் கஷ்டப்பட்டு கொண்டு வர அந்த ரொம்ப சொற்ப வருமானத்தில் எப்படி அந்த குடும்பத்தை சிறப்பாக ஓட்டுறாங்க, குடும்ப செலவுகளை சமாளிக்கிறாங்க, குழந்தைகளுடைய படிப்பு, மருத்துவம், சமையல்னு எப்படி எல்லாத்தையுமே அவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு ஒரு ஒன் மேன் ஆர்மியாக மிடில் கிளாஸில் நின்று சமாளிச்சுட்டு இருக்கிறதே ஆக்சுவலாக குடும்ப தலைவிங்க தான். மிடில் கிளாஸ் லைஃப்பில் குடும்ப தலைவிங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னும் சொல்ல போனால் குடும்ப தலைவனுக்கு நிகரானது. குடும்ப தலைவன் வெளில போய் சம்பாரிச்சுட்டு வர்றதோடு சரி, உள்ளிருந்து குடும்பத்தை காப்பாற்றுறது இவங்க தான். அப்படி அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் எடுக்கிறோம், ஒரு கதை எழுதுகிறோம் அப்படிங்கும்போது அந்த மனைவியின் கதாபாத்திரத்தை என்ன மாதிரி காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முனிஸ்காந்த் கதாபாத்திரம், அதாவது படத்தினுடைய அந்த குடும்ப தலைவனாக வரக்கூடிய கதாபாத்திரத்தை எமோஷ்னலாக அது எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த கதாபாத்திரத்திற்கு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு மனைவி விஜயலட்சுமியின் கதாபாத்திரத்தை கிட்டத்தட்ட வில்லன் டோனில் காமிச்சது படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய தொடக்கத்தில் மிடில் கிளாஸ் அந்த லைஃபோடைய பொருளாதார பிரச்சனைகளை பேசிட்டு அவற்றுக்கான சரியான காரணத்தை அடையாளப்படுத்தி அதற்கான ஒரு தீர்வை முன்வைக்காம சொந்த குடும்பத்தையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுனது படத்துக்கு மட்டும் இல்லை, அது சொந்த வாழ்க்கையிலுமே அபத்தம் தான். அதனால் இறுதி காட்சி, அதாவது கிளைமேக்ஸ் வரைக்கும் அடுக்கப்படக்கூடிய ஹெவி டோஸ் எமோஷன் காட்சிகள்
விஷயங்கள் எதுவுமே எந்தவித தாக்கத்தையுமே ஏற்படுத்தாமல் பார்க்குற நம்மளை தான் பயங்கரமாக டயர்டாக்கி பார்க்குது. படத்தினுடைய அந்த அடி நாதம், அதாவது சோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த ஜாக்பாட் விஷயமே. அதை இறுதி வரைக்கும் இழுத்து பிடிச்சதும், அது மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் காப்பாற்றினதும், அங்கங்கே ஆறுதல் தரக்கூடிய ஒன்லைன் காமெடிகளும் மட்டும்தான் படத்தில் அங்கங்கே நம்மளுக்கு ஆசுவாசம் தரக்கூடிய ஒரே விஷயங்கள். மொத்தத்தில் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பிரச்சனைகளை வச்சு காமெடியாக கிளாஸ் எடுக்கிறதா, எமோஷனலாக கிளாஸ் எடுக்கிறதா என்ற குழப்பத்தினாலேயே ஜஸ்ட் பாஸ் ஆகுது இந்த மிடில் கிளாஸ். இந்த படத்தை தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஆனால் படத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மிடில் கிளாஸ் லைஃப்பை காட்டுறதுலே சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் பல இடங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய, ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் படத்தில் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ட்ராமாவை அப்படியே போயிட்டு கேஷுவலாக ஒரு தடவை பார்த்தோமா அப்படின்ற மாதிரி போய் உட்காந்திங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு ஓரளவு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரொம்ப எதிர்பார்த்து அப்படியே மிடில் கிளாஸ் லைஃப்பை தோலுரிச்சு காட்ட போகிறாங்க, என்ன நான் திரையில் பார்க்க போகிறேன் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு போனீங்கன்னா சத்தியமாக அது நடக்காது அப்படின்றத மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. மற்றபடி படத்தில் வன்முறை காட்சிகளோ அல்லது அடல்ட்ரி காட்சிகளோ எதுவுமே கிடையாது. குடும்பத்தோடு போயிட்டு தாராளமாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காமல் டிங்கு ஆயிடுங்க.